உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, இந்த கர்ச்சீஃப் யாருதுன்னு தெரியலங்க. இல்லைங்க ஐயா, உங்க பையனை காப்பாத்தின பொண்ணு தான் இந்த கர்ச்சீஃபை கையில வச்சிருந்துச்சு. அருள், அந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்தா? இல்லைங்க ஐயா, சரியா பார்க்கல. அந்த பொண்ணு உங்க பையனை காப்பாற்ற போகும்போது தான் நான் பின்னால இருந்து பார்த்தேன். அதனால முகத்தை சரியா பார்க்கலைங்கய்யா. ஆனா அப்போ அந்த பொண்ணு கையில இந்த கர்ச்சீஃப் இருந்துச்சுங்கய்யா, அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கரண்ட் ஆஃப் ஆனதுனால அந்த பொண்ணு யாருன்னு சரியா பார்க்க முடியலைங்கய்யா. சரிங்க சரிங்க, நீங்க போ. வரேன். இந்த கர்ச்சீஃப்ல அருள் பேரு போட்டிருக்க. அப்படின்னா அருளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் அவனை காப்பாத்திருக்கணும். முருகா, நீ செய்யறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்கு என் புள்ள வாழ்க்கையில இப்படி விளையாடுற? என் தங்கச்சி பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்ட மாதிரி இப்படி பண்ணிட்டியே. நந்தினிய கல்யாணம் பண்ணா அருள் செத்துருவான்னு அந்த சாமியார் சொன்னாரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நாங்க யார் செஞ்ச புண்ணியமோ என் புள்ள 2 வாட்டி உயிர் தப்பிச்சிட்டான். இதுக்கு மேலையும் என் புள்ள உயிரோட நான் விளையாட விரும்பல. என் புள்ள உயிரை காப்பாத்தணும்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அப்பதான் என் புள்ள உயிரை என்னால காப்பாத்த முடியும். என் அண்ணனுக்கு நான் நடந்ததெல்லாம் சொல்லி அவருக்கு எப்படி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறான்னு எனக்கு தெரியல சாமி. நீதான் எனக்கு துணையா இருந்து என் புள்ள உயிரை காப்பாத்தணும். டேய், என்னடா சொல்ற? அந்த நந்தினி அருள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உயிருக்கு ஆபத்தா? ஆமாண்ணே, அப்படிதான் அந்த ஆளு சாமி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். யாரோ ஒரு சாமியாரு அந்த ஆளுக்கிட்ட அப்படி சொல்லியிருக்காப்லையா? ஓஹோ, அதனாலதான் அந்த குணசேகரன் அவன் பையன் கைய பிடிச்சுக்கிட்டே சுத்துறானா? அண்ணே, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னென்ன கவலைப்பட்டு இருக்கீங்க? ஏனே, உங்க மச்சான் பையன் அல்பாயுசுல போக போறானேன்னு வருத்தப்படுறீங்களா? மண்ணாங்கட்டி, அவன்லாம் உயிரோட இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? நேத்து என்கிட்ட அவன் பேசின பேச்சுக்கலாம் நானே அவனை சாகடிக்கணும்னு தான் நினைச்சேன். அவன் மொத்த குடும்பமும் செத்து ஒழிஞ்சாலும் நான் சந்தோஷப்படத்தான்டா செய்வேன். அப்புறம் ஏனே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அந்த குணசேகர அவனோட பிள்ளைய காப்பாத்துறதுக்காக சுந்தர மச்சாங்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா, சுந்தர மச்சானும் அந்த அருள் பைய உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. அந்த 2 வீணா போனதுங்க கல்யாணத்தை நிறுத்தினா என் பொண்ணு கல்யாணமும் சேர்ந்து நின்னு போயிடுண்டா. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா நந்தினியை கல்யாணம் பண்ணாதானே அருளுக்கு பிரச்சனை. அதனால அருளை வானதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பொண்ணை மாத்தி அந்த அருள் பயலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதுல எந்த தப்பு வந்துடக்கூடாதுரா. அந்த குணசேகர சுந்தர மச்சாங்கிட்ட அவன் பையனோட விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி என் பொண்ண கரிகாலம் கல்யாணம் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி நான் இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. சார், இந்த கர்ச்சீப் உங்களோடதா? இல்லம்மா, இந்த கர்ச்சீஃப் வச்சிருந்த பொண்ணதான் நான் தேடிட்டு இருந்தேன். இது உன்னோட கர்ச்சீஃபாமா? இது என்னோட கர்ச்சீப் இல்ல சார். ஆனா இந்த கர்ச்சீப்பை காணோன்னு அங்க ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க சார். அப்படியா? இந்த கர்ச்சீஃபை தேடின பொண்ணை எனக்கு காட்டுறியாமா? வாங்க சார், காட்டுறேன்.
சொல்லுடி. அக்கா எங்கக்கா போன? கோவிலுக்கு. கோவிலுக்கா? இப்பதானே அங்க இருந்து எல்லாரும் வந்தீங்க, திரும்பவும் கோயிலுக்கு எதுக்கு போன? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம? அக்கா, அம்மா உன்னை தேடிட்டு இருந்துச்சு, அதுக்குதான் உனக்கு ஃபோன் பண்ண. இப்போதைக்கு நான் அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, சரியா? சரி, நான் வரேன். எங்கம்மா? சார், இங்கதான். சார், இங்க நின்னுதான் ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஆளையே காணோம் சார். என்னம்மா சொல்ற நீ? அந்த பொண்ணு இங்க இருந்துச்சா? ஆமா சார். இப்ப எங்க போயிருப்பாங்க? எனக்கு தெரியலையே சார். சார், எனக்கு லேட் ஆகுது, நான் வரேன் சார். சரிம்மா. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரன, அதுவும் இந்த வீட்டு தங்கச்சி புருஷனை இப்படி வாசலோட விரட்டி அடிக்கிறது உங்களுக்கு சரின்னு படுதா? நான் தான் வெளியே போங்கன்னு சொன்னேன்ல. இதுக்கு மேல இங்க ரெண்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளிடுவேன். இரு. வீடு தேடி வந்தவங்க கிட்ட நம்மளே இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் வரதனுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். அண்ணா, என்னண்ணே நீங்க? குணா, அவன் என்ன சொல்றதுக்காக வந்திருக்கானோ அதை சொல்லிட்டு போட்டோம். அதான் பெரிய மச்சானா பெரிய மச்சான் தான். பெரிய மனச தன்மையோட நடந்துக்கிறார் பாத்தீங்களா? இப்ப நான் வீட்டுக்குள்ள வரலாமா மச்சான்? நேத்து நான் நடந்துகிட்டது மட்டும் இல்ல, சின்ன மச்சான் என் வீட்டுக்கு வந்தப்பவும் நான் பேசுனதெல்லாம் தப்புதான். நீங்க அப்பவே மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னீங்க, நான் கேட்டிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் மச்சான். இப்பதான் அந்த அறிவு வந்துச்சு. ஏன் மச்சான் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு என்ன தாய்க்க இருக்க போது? நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதெல்லாம் தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மச்சான், மன்னிப்பு கேட்டுட்ட, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? நீங்க மன்னிச்சாதான் பெரிய மச்சான் என்ன மன்னிப்பாரு. வரதா, நீ இப்படி திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்கறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. குணசேகரனுக்கு அப்படித்தானே இருக்கும். குணசேகரா, வரதா நம்ம தங்கச்சி புருஷன், அவனே வழியே வந்து மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிக்கிறது தான் சரி. அண்ணா, என் தம்பி உன்னை மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தைண்ணே. நீங்களே மன்னிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்ல போறேன்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.